நம்ம மனிதர்களை, நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை, பழகுகின்ற மனிதர்களை, பார்க்கின்ற மனிதர்களை ரொம்ப இலகுவாக எடை போட்டு விடுகிறோம். எதை வச்சு எடை போடுறோன்னா, நம்ம வெளிப்புறமாக ஒரு நபரை பார்க்குறப்போ அவர் எப்படி தெரிகிறாரோ, அவருடைய செயல் எப்படி தெரிகின்றதோ அதை வைத்து அவரை ஒரு விதமாக எடை போடுகிறோம். அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 20 to 30% கூட உண்மையாக இருக்கிறது இல்லைங்க. ஒரு சில சந்தர்ப்பங்களில் 0% தான் உண்மையாக இருக்கும். அவங்க நம்ம நினச்சது அப்படியே தப்பாக இருக்கும். அவர் வேற ஒரு விதத்தில் அந்த விஷயத்தை செஞ்சுருக்கலாம். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி உள்நோக்காமல் டக்குன்னு ஒரு ஆளை எடை போட்டுறக்கூடாதுங்க. சாதாரணமாக ஒரு ஆள் உதாரணத்துக்கு பிச்சை எடுக்க வர்றாரு, ஓகேங்களா? அவர் ஒரு இளைஞராக இருக்கிறார், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கார், ஆனால் பிச்சை எடுக்கிறார் உதாரணத்துக்கு. டக்குன்னு நீ நல்லா தானே இருக்கு, கை கால் நல்லா தானே இருக்குது, உழைச்சி சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவுரை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. நம்ம பார்க்கின்ற ஒவ்வொரு நபரும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு போர்க்களத்தில் போரை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை அவ்வளவு ஈஸி இல்லை. வாழ்க்கையை வாழ்கிறது சாப்பாட்டுக்கு, நம்ம ஜீவனத்துக்கு, வாழ்வாதாரத்துக்கு, உணவு உடை உறைவிடத்துக்கு நம்ம சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுவும் ஏகப்பட்ட சவால்கள் நிறைந்த இந்த உலகத்தில் பல இன்னல்களை தாண்டி தான் நம்ம ஒருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு நாளையும் தள்ளிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ ஒருத்தவர் இளைஞராகவே இருக்கட்டும், அவர் சுயமரியாதை உடையவராக இருக்கலாம், அவர் வேலை தேடி கொண்டிருக்கலாம். அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் வயிறு ரொம்ப பசிக்குது, ரொம்ப தயங்கி ஏதோ கேட்டுட்டாரு. அப்போ இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, கைகள் நல்லா தானே இருக்குது, உழைச்சி சாப்பிட வேண்டியதானே சொல்லிட்டீங்கன்னா, அவர் மனம் படும் பாடம் மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்ம அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நம்ம சொன்னால் எப்படி இருக்கும், எப்படி வலிக்கும், எப்படி ஹர்ட் ஆகும். நம்ம முடிந்தால் கொடுங்க, மனசு இருந்தால் காசு கொடுங்க, இல்லைன்னா கடந்து போய்விடுங்கள். ஒன்றுமே சொல்ல வேணாம். யாரையுமே அவ்வளோ ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட வேணாம். எந்த ஒரு சூழலும் நம்ம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு பண்ணுற ஒரு சூழலும் ஆண்டவன் நமக்கு திருப்பி விடுறதுக்கு ஒரு செகண்ட் நேரம் ஆகாது. எந்த ஒரு சூழலும் நமக்கு ஈஸியாக வந்துடும். அதனால் அடுத்தவர்களிடம் பழகும் பொழுது, அடுத்தவர்களை எடை போடும்போது, எடையே போட வேணாங்கிறேன் நான். நம்ம ஏன் அடுத்தவங்களை எடை போடணும்? நாமளே எடை போட்டுக்குவோம். நம்மள்ட்ட திருத்த வேண்டியது நம்மளே குப்பை மாதிரி, உள்ளார குப்பை கிடங்கு மாதிரி இருக்குது, கார்பேஜ் மாதிரி இருக்கும். அதில் 1-2 குப்பையை எடுத்து தூக்கி தூரம் போட்டு நம்மளை சுத்தம் பண்ணிக்கோமே. அடுத்தவங்களை ஏன் நம்ம எடை போடணும்? அடுத்தவங்களை அன்போடு அணுகுவோம். எம்பத்தின்னு சொல்லுவாங்க, சிம்பத்தி, கம்பேஷன். அன்போடு, இரக்கத்தோடு, மனிதாபிமானத்தோடு அடுத்தவர்களுடைய சூழலில் நம்மை வைத்து பொருத்தி பார்த்து அவர்களை புரிந்து கொண்டு அணுகி பாசத்தையும் பரிவையும் கனிவையும் கொடுப்பதில் நாம் முன்னிருப்போம். அடுத்தவர்களை தேவையில்லாமல் எதிர்மறையாக எடை போடுவதிலிருந்தும் நாம் நம்மை தவிர்த்து கொள்வோம்.